தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு வாரங்களே உள்ள நிலையில தமிழகத்துல உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுமே அதிரடியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களிடையே எந்த அளவிற்கு ஆதரவு இருந்ததோ அதே போல ஆளும் கட்சியான திமுகவிடம் நிறைய எதிர்ப்புகளுமே இருக்கு. மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பல குடைச்சல்களுமே கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சமீபத்துல சங்கீதாவுடைய விவாகரத்து மனுவை லீக் பண்ணதே திமுக தான் அப்படின்ற குற்றச்சாட்டு அவங்க மீது விழுந்தது. இதனடுத்து அதற்கும் பதில் சொல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி எதுவுமே பேசாமல் திமுக ஏன் மௌனம் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஒரு சிலருமே பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனான உதயநிதி அவர்களுமே பெரிதாக இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை மென்ஷன் பண்ணி எதுவுமே பேசல. ஆனா தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் திமுக அப்படின்னு சொல்லி ஏற மேடையில் அனைத்திலுமே அந்த கட்சியை தாக்கி பேசிட்டு இருக்காரு. திமுக தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேசாததற்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி இன்றளவுமே மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல பாத்தீங்கன்னா சங்கீதாவுடைய விவாகரத்து மனு லீக் ஆச்சு. இதற்கு மிக முக்கிய காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா விவாகரத்து மனுவை லீக் பண்ணது மட்டுமல்லாமல் சங்கீதா அவர்களையே மிரட்டி உள்ளாங்க அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே சங்கீதா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்காங்களாம். சோ அப்படி அவங்க செய்தியாளர்களை சந்தித்தா அனைவரிடத்திலும் உள்ள கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மக்கள் அப்படின்னு பலருமே காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.